Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இந்த வகுப்பில் நாம் கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ற வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை பார்க்கலாம். கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் அமைப்பு இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடாக இருக்கும் பொழுது x2y" plus a constant a into xy prime plus a constant b into y equal to 0 என்பதாக இருக்கும். இதுவும் ஒரு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஏனென்றால் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினால் அது y" plus a divided by xy prime plus b divided by x2y equal to 0 என்று வருகிறது. அதனால் x should not be equal to 0. இதில் p of x என்பது a by x என்று தெரிகிறது. q of x என்பது b by x square என்று தெரிகிறது. அவை x-ஐ சார்ந்து இருக்கின்றன. அதனால் கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர், அதாவது இரண்டாவது வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடு ஒரு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் உடைய வகைக்கெழு சமன்பாடாக இருக்கிறது. இதனுடைய அமைப்பு இப்படி இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதனுடைய பொது தீர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறை எப்படி என்று பார்க்க போகிறோம். நாம் எடுத்துக்கொண்டுள்ள கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு சமபடித்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் முதலாவதாக இதனுடைய பொது தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை காணலாம். அதற்கு நமக்கு இதனுடைய இரு நேரியல் சார்பற்ற தீர்வுகள் தெரிய வேண்டும். அப்படி தெரிந்துவிட்டால் அவற்றின் நேரியல் கலவை c1y1 plus c2y2 என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக வரும். அது எப்படி என்று பார்க்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்த்தால் அவை x2, ax, கான்ஸ்டன்ட் b என்று இருப்பதால் நாம் இதனுடைய தீர்வை y is equal to x to the power of m என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளலாம். m என்னவாக இருக்க வேண்டும்? so that y equal to x power m என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்யும் என்று பார்க்கலாம். நமக்கு ஒரு நிபந்தனை கிடைக்கும். y equal to x power m என்பது இந்த சாதாரண வகைக்கெழுவின் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் y இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் y' என்பவற்றை கண்டுபிடித்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். y' என்பது mx to the power of m-1 என்றாகும். y" என்பது m into m-1 into x power m-2 என்று ஆகும். அதனால் நமக்கு x2 into y" என்பது m into m-1 x power m-2 into x square ஆகும். அதனால் அது m into m-1 into x power m என்று ஆகும். அதைத்தான் இங்கு எழுதியிருக்கிறோம், m into m-1 into x power m என்று. பிளஸ் axy' என்று இருக்கிறது. axy' என்பது ax m x power m-1 என்றாகும். அதனால் அது am x power m என்றாகும். அதைத்தான் இங்கு am x power m என்று எழுதியிருக்கிறோம். மூன்றாவதாக இருக்கும் டேர்ம் b into y என்பது அது b into x to the power of m என்று ஆகும். that is equal to 0. அதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. இதில் x power m என்பது not equal to 0. ஏனென்றால் x is not equal to 0. அதனால் x power m என்பது not equal to 0. அதனால் இந்த மூன்று டேர்மிலும் உள்ள x power m ஐ நம்மால் கேன்சல் செய்ய முடியும். அப்பொழுது நமக்கு
m into m minus 1 plus am plus b equal to 0 என்று வருகிறது. அதாவது m square plus m into a minus 1 plus b equal to 0 என்று m நிறைவு செய்வதாக ஒரு இருபடி சமன்பாடு கிடைத்திருக்கிறது. அதாவது y equal to x power m என்பது இந்த ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமென்றால் m என்ற பாராமீட்டர் இந்த இருபடி சமன்பாட்டை நிச்சயம் நிறைவு செய்ய வேண்டும். மாறாக m என்ற ஒரு பாராமீட்டர் இந்த இருபடி சமன்பாட்டை நிறைவு செய்தால் அப்பொழுது y equal to x power m என்பது இந்த ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டும். அதனால் இந்த m square plus m into a minus 1 plus b equal to 0 என்பது ஒரு போதுமானதும் அவசியமானதுமான ஒரு நிபந்தனை. எதற்கு? y equal to x power m என்பது இந்த ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் இந்த நிபந்தனை நிச்சயம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால் y equal to x power m என்பது ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும் என்பது தெரிகிறது. இந்த இருபடி சமன்பாட்டை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் x square y double prime plus a into x into y prime plus b into y equal to 0 என்று வந்தால் y equal to x power m என்பதை தீர்வாக எடுத்துக்கொண்டால் அதற்கு தொடர்புடைய இருபடி சமன்பாடு for m என்பது m square plus m into a minus 1 plus b equal to 0 என்று வருகிறது. அதனால் இந்த இருபடி சமன்பாட்டின் இரு மூலங்களையும் எழுத முடியும். m1 என்பது minus of a minus 1 plus root of a minus 1 the whole square minus 4b divided by 2. m2 என்பது minus of a minus 1 minus root of a minus 1 the whole square minus 4b by 2 என்று கிடைக்கிறது. இப்பொழுது இந்த மூலங்களின் தன்மையை பார்க்கலாம். அது அந்த பண்பு காட்டியின் மதிப்பை பொறுத்தது. அதை வைத்துக்கொண்டு நாம் இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை எழுத முடியும். இந்த மூலங்கள் இரண்டும் வித்தியாசமானவையாகவும் மெய்யெண்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை m1 m2 என்று குறித்துக் கொள்வோம். அப்பொழுது அந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இரு தீர்வுகள் x to the power of m1 என்றும் x to the power of m2 என்றும் கிடைக்கும். அவற்றை y1 y2 என்று குறிப்பிட்டால் அவை நேரியல் சார்பற்றவையா அல்லது நேரியல் சார்பு உடையவையா என்பதை பார்க்கலாம். அதனால் அவற்றின் விகிதாச்சாரத்தை கண்டுபிடிப்போம். y1 by y2 என்பது x to the power of m1 by x to the power of m2, அதாவது x to the power of m1 minus m2. அது நிச்சயமாக கான்ஸ்டன்ட் இல்லை. ஏனென்றால் m1 minus m2 is not equal to 0. ஏனென்றால் m1 is not equal to m2. நாம் இரண்டு ரியல் வித்தியாசமான தீர்வுகளை தான் எடுத்துக்கொண்டுள்ளோம் இந்த கேஸில். அதனால் m1 minus m2 is different from 0. அதனால் x power m1 minus m2 is not constant. அதனால் y1 y2 என்பவை விகிதாச்சாரத்தில் அல்ல. அதனால் அவை நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள். அவற்றை y1 y2 ஐ கொண்ட இந்த குழு ஒரு பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகிறது. அதனால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை இவற்றின் நேரியல் கலவையை கொண்டு எழுத முடியும். அதன் அமைப்பு c1 y1 plus c2 y2 என்று இருக்கிறது. அதனால் y equal to c1 x power m1 plus c2 x power m2 என்பது ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக ஆகிறது. அதற்கு ஒரு உதாரணத்தின் மூலம் நன்கு புரிந்து கொள்ளலாம்.
x square y double prime plus xy prime minus 4y equal to 0 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடனே நமக்கு தெரிகிறது இது ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பில் இருக்கிறது. இது ஒரு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது ஆய்லர் கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பில் இருக்கிறது. அதனால் இதனுடைய தீர்வை y equal to x power m என்ற அமைப்பில் நாம் பார்க்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்தால் நமக்கு m என்ற பாராமீட்டர் ஒரு இருபடி சமன்பாட்டை நிறைவு செய்யும் வண்ணம் கிடைக்கும். அதாவது m into m minus 1 plus m minus 4 equal to 0 என்று இருபடி சமன்பாடு கிடைக்கும். அது m square minus 4 equal to 0 என்று ஆகும். அதிலிருந்து m is equal to plus or minus 2 என்ற இரு தீர்வுகள் இந்த இருபடி சமன்பாட்டிற்கு கிடைக்கும். அவை மெய்யெண்களாக இருக்கின்றன, வித்தியாசமானவையாக இருக்கின்றன. அவற்றை m1 m2 என்று குறித்தால் m1 என்பது 2, m2 என்பது -2. அதனால் y1 is equal to x to the power of m1 equal to x square என்றும் y2 என்பது x to the power of minus m2 equal to x power minus 2 which is 1 by x square என்றும் நமக்கு இரண்டு தீர்வுகள் கிடைக்கும். இவை நேரியல் சார்பற்றவையா என்று பார்க்க வேண்டும். அதனால் y2 by y1 என்ற விகிதாச்சாரத்தை கண்டுபிடிப்போம். y2 by y1 என்பது 1 by x square by x square, that is 1 by x power 4. இது x ஐ சார்ந்து இருக்கிறது, is not constant. அதனால் y2 y1 என்பவை basis of solutions ஆக அமைகின்றன. இவை அடிப்படை தீர்வுகளாக இருக்கின்றன, நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கின்றன. அதனால் இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு இவற்றின் நேரியல் கலவை. அதாவது y is equal to c1x square plus c2 by x square for x not equal to 0 என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்று நாம் தீர்மானிக்க முடிகிறது. இப்பொழுது நாம் அடுத்த கேஸை பார்ப்போம். அதாவது இந்த இருபடி சமன்பாட்டிற்கு ஒரு ரியல் டபுள் ரூட் இருந்தால் அந்த டபுள் ரூட் என்பது m1 m2 என்று குறிக்கப்பட்டால் m1 is equal to m2 என்று வரும். அதை நாம் m என்று குறிப்போம். அது எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அந்த பண்பு காட்டியின் மதிப்பு 0 இருக்கும் போது கிடைக்கும். பண்பு காட்டி 1 minus a the whole square by 4 minus b என்று வரும். அது 0 இருக்கும்போது நமக்கு b is equal to 1 minus a the whole square by 4 என்று ஆகும். அப்பொழுது அந்த இரு தீர்வுகளும் சமமாக இருக்கும். அவை m1 equal to 1 minus a by 2 equal to m2 என்று எடுத்துக்கொள்வோம். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு y1 equal to x power 1 minus a by 2 என்று கிடைக்கும். ஒரு தீர்வு கிடைத்துவிட்டால் அதனுடைய மற்றொரு நேரியல் சார்பற்ற தீர்வை நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்க முடியும். அதை கொண்டு நாம் இப்பொழுது y2 என்ற தீர்வை கண்டுபிடிக்கலாம். அதற்கு நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி கொள்ள வேண்டும். நமக்கு y double prime plus a divided by xy prime plus b divided by x square into y equal to 0 என்று வரும். இதிலிருந்து x not equal to 0 என்று இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. p of x என்பது a by x, q of x என்பது b by x square என்று கிடைக்கிறது. அதனால் நாம் மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டரை உபயோகிக்கும் பொழுது இரண்டாவது தீர்வு y2 equal to y1 into integral 1 by y1 square into e power minus integral p of x dx integrated with respect to x என்று கிடைக்கிறது. p of x என்பது a by x. அதனால் integral p of x dx a log mod x என்று ஆகும். அதனால் e power minus integral p of x dx என்பது e power minus a log mod x. அது e power minus log mod x power a. அது x power minus a என்று ஆகும். அதனால்
இங்கு வரும் e பவர் மைனஸ் இன்டெக்ரல் pfx dx ஐ 1 by x பவர் a என்று எழுதிக் கொள்ளலாம். அப்பொழுது y2 என்பது x பவர் 1 மைனஸ் a by 2 இன்டு இன்டெக்ரல் 1 by x பவர் 1 மைனஸ் a இன்டு 1 by x பவர் a இன்டகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்று வரும். அப்படி செய்தால் நமக்கு y2 என்பது x பவர் 1 மைனஸ் a by 2 இன்டு log x not equal to 0 என்று கிடைக்கிறது. இரண்டாவது தீர்வு கிடைத்தவுடன் நாம் y2 y1 என்பவை நேரியல் சார்பற்றவையா என்பதை வெரிஃபை செய்து கொள்ள வேண்டும். அதனால் y1 by y2 ஐ கண்டுபிடிப்போம். y1 என்பது x பவர் 1 மைனஸ் a by 2 என்று நமக்கு தெரியும். y2 என்பது x பவர் 1 மைனஸ் a by 2 இன்டு log x என்று தெரியும். அதனால் y1 by y2 என்பது 1 by log x என்று கிடைக்கிறது. அது x ஐ சார்ந்தது, இஸ் நாட் எ கான்ஸ்டன்ட். அதனால் y1 y2 என்பவை நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள், அது அடிப்படை தீர்வுகள். அதனால் they form a basis of solutions of the differential equation. அதனுடைய பொது தேர்வு இவற்றின் நேரியல் கலவை. அது y equal to x power m1 into c1 plus c2 into x power m1 into log x என்று ஆகிறது. அதனால் அந்த பொது தீர்வை நாம் x power 1 minus a by 2 into c1 plus c2 log x என்று எழுதலாம். அதனால் நாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு கண்டுபிடிக்க முடிந்துவிட்டது. அடுத்ததாக மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். x square y double prime minus 5xy prime plus 9y equal to 0 என்று வருகிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் உடன் இருக்கிறது. இது சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு மற்றும் இது காஷி-ஆய்லர் டைப்பில் இருக்கிறது. அதனால் நாம் y equal to x power m என்ற அமைப்பில் இதனுடைய தீர்வை கண்டுபிடிக்க முயல்வோம். அப்படி எடுத்துக்கொண்டால் அதனுடைய துணை இருபடி சமன்பாடு நமக்கு m into m minus 1 minus 5m plus 9 equal to 0 என்று வரும். இதனுடைய மூலங்களை கண்டுபிடிக்க பார்த்தால் நமக்கு m minus 3 the whole square equal to 0 என்பதை தீர்வு செய்வதாக வருகிறது. அதாவது m is equal to 3 சமமான இரு தீர்வுகள் நமக்கு கிடைக்கின்றன. அதனால் y1 equal to x cubed என்ற ஒரு தீர்வுதான் இப்படி x power m என்று எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு. அதனால் இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை y2 என்று குறித்து அதை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடிக்கலாம். y2 என்பது y1 இன்டெக்ரல் 1 by y1 ஸ்கொயர் e பவர் மைனஸ் இன்டெக்ரல் pfx dx இன்டகிரேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அதற்கு நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதி கொள்ள வேண்டும். அது y double prime minus 5 by x y prime plus 9 by x square equal to 0 என்பது இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். x not equal to 0. அதிலிருந்து pfx என்பது minus 5 by x என்று தெரிகிறது. அதனால் e power minus integral pfx dx என்பது x power 5 என்று வருகிறது. அதை இந்த y2 என்ற எக்ஸ்பிரஷனில் உபயோகித்தால் நமக்கு y2 equal to x cubed into integral 1 by x power 6 into x power 5 dx என்று கிடைக்கிறது. அதை கண்டுபிடித்தால் நமக்கு x cubed log x என்பது y2 என்ற தீர்வாக வருகிறது. இப்பொழுது y2 y1 விகிதாச்சாரத்தில் இருக்கின்றனவா என்று பார்க்கலாம். அதனால் y2 by y1 என்பதை கண்டுபிடித்தால் நமக்கு
y2 by y1 is equal to x cubed log x by x cubed, that is log x என்று வருகிறது. அது x ஐ சார்ந்திருக்கிறது, is not constant. அதனால் y1 y2 என்பவை நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள். அவற்றின் நேரியல் கலவை நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக கிடைக்கும். அதனால் y equal to x cubed into c1 plus c2 log x என்று அதன் பொது தீர்வை எழுதுகிறோம். இப்பொழுது நாம் மூன்றாவது கேஸை பார்க்கலாம். அதாவது அந்த இருபடி சமன்பாட்டிற்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் ரூட்ஸாக வருகின்றன. பண்புகாட்டியின் தன்மை எப்படி இருக்கிறது என்றால் அது நெகட்டிவாக இருக்கிறது. அதனால் அந்த இருபடி சமன்பாட்டிற்கு இரு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தீர்வுகள் இருக்கின்றன. அதனால் அந்த தீர்வுகளை m1 m2 என்று குறிப்பிட்டால் அவற்றின் அமைப்பு ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா என்றும் ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா என்றும் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸாக வருகின்றன. இதில் ஆல்பா என்பது 1 மைனஸ் a by 2 என்றும் பீட்டா என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் b மைனஸ் 1 மைனஸ் a the whole square by 4 என்றும் வருகிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகளை நம்மால் எழுத முடியும். x பவர் m1 x பவர் m2 என்று. y1 equal to x பவர் n1 என்பதை எடுத்துக்கொண்டால் நமக்கு y1 equal to x பவர் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா என்று வருகிறது. அது x பவர் ஆல்பா இன்டு x பவர் ஐ பீட்டாவாக ஆகிறது. இந்த x பவர் ஐ பீட்டாவை நாம் e to the power of log of x பவர் ஐ பீட்டா என்று எழுதலாம். அந்த e பவர் log of x பவர் ஐ பீட்டா என்பதை e பவர் ஐ பீட்டா இன்டு log x என்று எழுதலாம். இப்போது டி மாயர்ஸ் தியரமை உபயோகித்து e பவர் ஐ பீட்டா log x என்பதை cos of பீட்டா log x plus I into sin of beta log x என்று எழுதலாம். அப்பொழுது நமக்கு y1 என்பது x power alpha into cos of beta log x plus I into sin of beta log x என்று கிடைக்கிறது. ஆனால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் சொல்யூஷன். இதே போல் நாம் y2வையும் கண்டுபிடிக்கலாம். y2 என்பது x to the power of m2 equal to x power alpha minus I beta. That is x power alpha into x power minus I beta வாக ஆகிறது. அது x power alpha e to the power of log x power minus I beta. அதை x power alpha e power minus I beta log x என்று எழுதலாம். மறுபடியும் டி மாயர்ஸ் தியரத்தை உபயோகித்தால் நமக்கு e power minus I beta log x என்பது cos of beta log x minus I sin of beta log x என்று கிடைக்கிறது. அதனால் y2 equal to x power m2 என்பது x power alpha into cos of beta log x minus I sin of beta log x என்று கிடைக்கிறது. இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் சொல்யூஷன். ஆனால் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ரியல் வேல்யூடு சொல்யூஷன்ஸ் தான் தேவை. அதுதான் நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் இந்த இரண்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் சொல்யூஷன்ஸை கொண்டு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸை தீர்வுகளாக கண்டுபிடிப்போம். அதனால் நாம் கேபிட்டல் y1 இஸ் y1 plus y2 by 2 என்று எழுதலாம். அதாவது y1 y2வின் தொகையை எடுத்துக்கொண்டு அதை 2ஆல் வகுத்தால் கிடைப்பது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது என்ன? x power alpha cos beta log x plus I sin beta log x. அது எப்படி இருக்கும்? x power alpha into cos of beta log x plus I sin of beta log x plus x power alpha into cos of beta log x minus I sin beta log x, the whole thing divided by 2. அதில் இந்த I sin beta log x minus I sin beta log x என்ற டேர்ம்கள் கேன்சல் ஆகிவிடும். அதனால் நமக்கு twice x power alpha cos of beta log x divided by 2 என்று வரும். அந்த 2வையும் கேன்சல் செய்தால் நமக்கு x power alpha cos of beta log x என்று கிடைக்கும். இது ஒரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். இதை நாம் ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம்.
இதற்கு நாம் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை உபயோகித்தோம். ஏனென்றால் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அது நிறைவு செய்யும். அதை உபயோகித்து நாம் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு ரியல் வேல்யூட் சொல்யூஷனை y1 என்று தீர்மானித்துள்ளோம். அதேபோல் y2 என்பது y1 மைனஸ் y2 டிவைடட் பை 2y என்று எடுத்துக்கொண்டால் மறுபடியும் நமக்கு இந்த x பவர் ஆல்பா காஸ் ஆஃப் பீட்டா லாக் எக்ஸ் என்ற டேர்ம்கள் கேன்சல் ஆகும். நமக்கு 2y இன்டு சைன் பீட்டா லாக் எக்ஸ் என்பது வரும். அதை 2y ஆல் வகுத்தால் நமக்கு x பவர் ஆல்பா சைன் பீட்டா லாக் எக்ஸ் என்பது தீர்வாக கிடைக்கும். அதை கேபிட்டல் Y2 என்று குறிப்போம். அதனால் நமக்கு இப்பொழுது கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 என்பது இரு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், அவை தீர்வுகள் என்பதாக கிடைக்கின்றன. இவை நேரியல் சார்பற்றவையா என்பதை நாம் வெரிஃபை செய்து கொள்ள வேண்டும். அதனால் அவற்றின் விகிதாச்சாரத்தை கண்டுபிடிப்போம். y1 by y2 is equal to x power alpha cos of beta log x divided by x power alpha sin of beta log x. x power alpha cancel ஆகி நமக்கு cos of beta log x by sin of beta log x என்று கிடைக்கும். அது cot of beta log x ஆகும். x ஐ சார்ந்தது, not constant. அதனால் y2 y1 என்பவை நேரியல் சார்பற்ற இரண்டு செயல்பாடுகள். அவை தீர்வுகளாகவும் இருக்கின்றன. அதனால் அவை நேரியல் சார்பற்ற இரண்டு அடிப்படை தீர்வுகள். அதனால் அவற்றின் கலவை நமக்கு பொது தீர்வாக கிடைக்கும் என்பதை எடுத்துக்கொண்டு அதன் பொது தீர்வை y is equal to c1 y1 plus c2 y2, that is x power alpha into c1 cos of beta log x plus c2 sin of beta log x என்று எழுதலாம். இதில் m1 என்பது ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா என்று கொடுத்திருக்கிறோம். நாம் m1 ஐ தீர்மானித்தோம். அதனால் ஆல்பா என்ன பீட்டா என்ன என்பது தெரியும். அதனால் இந்த பொது தீர்வு நமக்கு x பவர் ஆல்பா என்று c1 cos of beta log x plus c2 sin beta log x என்று எழுதியிருப்பதில் ஆல்பா என்பது என்ன பீட்டா என்பது என்ன என்று தெரியும். அதனால் இது அதனுடைய பொது தீர்வாக அமைகிறது என்று அதனுடைய விடையை எழுத முடியும். இப்பொழுது நாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டு அதன் மூலம் நன்கு புரிந்து கொள்ளலாம். கேள்வி find the basis of x square y double prime plus xy prime plus y equal to 0. இது சமபடித்துவமான இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கிறது. இது ஆய்லர் கோஷி டைப்பை சார்ந்தது. அதனால் இதனுடைய தீர்வை y equal to x power m என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த m என்பது ஒரு இருபடி சமன்பாடை தீர்வு செய்யும், நிறைவு செய்யும். அது m into m minus 1 plus m plus 1 equal to 0 என்று வருகிறது. இதனுடைய மூலங்கள் m is equal to plus or minus I என்று கலப்பெண்களாக வருகின்றன. அதனால் m1 is equal to 0 plus 1i, அதைத்தான் ஆல்பா பிளஸ் ஐ பீட்டா என்று குறித்தோம். m2 என்பது 0 மைனஸ் 1i, அதை ஆல்பா மைனஸ் ஐ பீட்டா என்று குறித்தோம். அதனால் ஆல்பா ஈக்குவல் டு 0 பீட்டா ஈக்குவல் டு 1. ஆல்பா பீட்டாவின் மதிப்புகள் தெரிந்துவிட்டன. அதனால் ஆல்பா பீட்டா என்பவற்றின் மதிப்பை பொது தீர்வின் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிடியூட் செய்து கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை நாம் இப்பொழுது எழுதலாம். நமக்கு y is equal to x power alpha into c1 cos of beta log x plus c2 sin of beta log x என்பதுதான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு. அதில் ஆல்பா ஈக்குவல் டு 0 என்றும் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 என்றும் எடுத்துக்கொண்டால் நமக்கு இதன் பொது தீர்வு y equal to x power 0 into c1 cos of log x plus c2 sin of log x என்று வருகிறது. அதாவது c1 cos log x plus c2 sin of log x என்பது இதனுடைய பொது தீர்வாக இருக்கிறது.
அதனுடைய இரு நேரியல் சார்பற்ற அடிப்படை தீர்வுகள் cos of log x and sin of log x ஆக இருக்கிறது. அதை கேபிட்டல் Y1 கேபிட்டல் Y2 என்று எடுத்துக்கொண்டால் இந்த Y1 Y2 கொண்ட இந்த குழு அடிப்படை தீர்வுகள் கொண்ட குழுவாக இருக்கிறது. அதுதான் இதனுடைய பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன் என்பது cos log x sin of log x என்பதை கொண்ட ஒரு குழு. அதனால் இதனுடைய பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன் என்பது cos of log x, sin of log x என்பதை கொண்ட ஒரு குழு என்று நாம் கூறலாம். இதுவரை நாம் கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி புரிந்து கொண்டோம். அவற்றை பின்பற்றி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சில பயிற்சி கணக்குகளை முயன்று பாருங்கள். இப்பொழுது நாம் ஒரு சமபடியற்ற கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். சமபடியற்ற கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும், ஒரு சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்பது YH plus Y star என்பதாகும். அதில் YH என்பது அதனுடைய தொடர்புடைய சமபடித்தான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு, Y star என்பது அந்த சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு குறிப்பிட்ட தீர்வு என்பது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தொடர்புடைய சமபடித்தான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுதினால் அதற்கு பொது தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது என்பதைத்தான் இதுவரை பார்த்தோம். அந்த வழிமுறையை பின்பற்றி YH-ஐ தீர்மானம் செய்துவிட முடியும். அடுத்ததாக Y star கண்டுபிடிப்பதற்கு நாம் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸை உபயோகிக்கலாம். ஏனென்றால் நமக்கு இந்த சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தொடர்புடைய சமபடித்தான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரு தீர்வுகளை கண்டுபிடிக்க முடிந்துவிட்டது. அதனால் Y1 Y2 என்பது தெரியும். அதனால் Y star equal to U1 Y1 plus U2 Y2 என்ற அமைப்பில் எடுத்துக்கொண்டு Y starஐ கண்டுபிடிக்கலாம். அப்போது நமக்கு குறிப்பிட்ட தீர்வு தெரிந்துவிடும். பின்னர் YH plus Y star என்பது கொடுக்கப்பட்டுள்ள சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு என்று எழுதவிடலாம். இந்த வழிமுறையை பின்பற்றி இந்த கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தொடர்பு உடைய சமபடித்தான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு ஆய்லர்-கோஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இதனால் இதற்கு y equal to x power m என்ற அமைப்பில் தீர்வை பார்க்கலாம். அந்த m என்பது ஒரு இருபடி சமன்பாட்டை நிறைவு செய்கிறது. m into m-1 plus m-1 equal to 0 என்பது அந்த இருபடி சமன்பாடு. இதை சிம்பிளிஃபை செய்தால் அதற்கு m is equal to plus or minus 1 என்று இரண்டு வித்தியாசமான மெய்யெண்கள் மூலங்களாக வருகின்றன. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு y1 equal to x power m1, அதாவது x power 1 என்றும் y2 x power minus 1 equal to 1 by x என்றும் வருகின்றன. y1 by y2 என்ன என்று பார்த்தால் அது x by 1 by x equal to x square என்று x-ஐ சார்ந்ததாக வருகிறது. அது கான்ஸ்டன்ட் அல்ல. அதனால் y1 y2 என்பவை நேரியல் சார்பற்ற இரு தீர்வுகள். அதிலிருந்து நாம் YH என்பதை எழுதிவிட முடியும். YH என்பது C1 Y1 plus C2 Y2, அது C1 into x plus C2 divided by x என்று தெரிகிறது. இப்பொழுது நாம் Y ஸ்டாரை கண்டுபிடிக்கலாம், பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். அதற்கு மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டரை உபயோகிக்க வேண்டும்.
அதில் y1 என்பது x, y2 என்பது 1/x. அதனால் yp equal to u1y1 plus u2y2 equal to u1x plus u2/x என்று எடுத்துக்கொள்ளலாம். w of x கண்டுபிடிக்கலாம். w of x என்பது அணிக்கோவை x 1/x 1 minus 1/x² என்பதாகும். அது -2/x என்று வருகிறது. இப்பொழுது நாம் r of x ஐ தீர்மானிக்க வேண்டும். அதற்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நிச்சயமாக எழுத வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் x²y" plus xy' minus y equal to x for x greater than 0 என்று இருக்கிறது. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அதனால் அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதலாம். அப்போது நமக்கு y" plus y'/x minus y/x² equal to 1/x என்று வருகிறது. அதனால் ரைட் ஹேண்ட் சைடு 1/x என்று ஆகிறது. இப்பொழுது நமக்கு r of x 1/x என்றும் w of x -2/x என்றும் y1 y2 என்பவை முறையே x 1/x என்ற ஆர்டரில் இருப்பதாகவும் தெரிகிறது. இதை கொண்டு குறிப்பிட்ட தீர்வு ypஐ இந்த ஃபார்மில் அமைப்பில் எடுத்துக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். இதில் y1 என்பதை x என்றும் y2 என்பதை 1/x என்றும் r of x என்பதை 1/x என்றும் w of x ஐ -2/x என்றும் மாற்றலாம். மாற்றி இன்டகிரேட் செய்தால் நமக்கு yp என்பது முடிவாக x/2 into integral 1/x dx minus 1/x integral x dx என்று வருகிறது. அதாவது yp என்பது x/2 log mod x minus 1/2x x²/2 என்று வருகிறது. மேலும் சிம்பிளிஃபை செய்தால் yp என்பது -x/2 log x minus x/4 என்று எழுத முடியும். ஏனென்றால் x பாசிட்டிவ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நமக்கு குறிப்பிட்ட தீர்வு yp என்ன என்று தெரிந்துவிட்டது. அதனால் நாம் இந்த நேரியல் சமபடியற்ற இரண்டாவது வகைக்கெழு சமன்பாட்டின் பொது தீர்வை yh plus y star அல்லது yh plus yp என்பதின் தொகையாக எழுத முடியும். அதனால் y equal to yh plus yp என்று எடுத்துக்கொண்டு c1x plus c2 into 1/x minus x/2 log x minus x/4 என்று இதன் பொது தீர்வை நாம் எழுத முடிகிறது. இது இரண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் c1 c2 என்பதை உள்ளடக்கி இருக்கிறது. இது இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அதனால் அதன் பொது தீர்வு c1x plus c2 1/x minus x/2 log x minus x/4 என்று குறிப்பிடுகிறோம். அதனால் நமக்கு சமபடியற்ற ஆய்லர்-கோஷி டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சார்ந்த ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் வகைக்கெழு சமன்பாடு கொடுத்திருந்தால் அதன் பொது தீர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறையை தெரிந்து கொண்டு விட்டோம். நாம் கற்றுக்கொண்ட வழிமுறைகள் எல்லாம் என்ன என்று ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் நேரியல் இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடுகளாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அவற்றில் முதலாவதாக கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எடுத்துக்கொண்டால் அதிலும் சமபடித்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டால் அதனுடைய தீர்வு e⁴x என்று எடுத்துக்கொண்டு இரண்டு நேரியல் சார்பற்ற தீர்வுகளை கண்டுபிடித்து அவற்றின் நேரியல் கலவை அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்று தீர்மானித்து அதை yh என்று குறிப்பிடலாம். அதுவே கொடுக்கப்பட்ட இவ்வகை வகைக்கெழு சமன்பாடு சமபடித்துவமற்றதாக இருந்தால் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர்ஸை கொண்டு நம்மால் இதனுடைய தீர்வை பர்டிகுலர் தீர்வை கண்டுபிடிக்க முடியும். அதனால் அதன் பொது தீர்வு yh plus y star என்று எழுத முடியும். இரண்டாவதாக நாம்
கோஷி-ஆய்லர் டைப் சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய தொடர்பு உடைய சமபடித்துவமான கோஷி-ஆய்லர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதற்கு y = x⁻m என்ற அமைப்பில் தீர்வை எடுத்துக்கொண்டு அந்த m இன் மதிப்பை கண்டுபிடித்து விட்டோமானால் நமக்கு அதனுடைய பொது தீர்வு x⁻m1 x⁻m2 என்பவற்றின் நேரியல் கலவையாக கிடைக்கும். பின்னர் சமபடி அற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் குறிப்பிட்ட தீர்வை வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ் மெத்தட் கொண்டு கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த சமபடி அற்ற கோஷி-ஆய்லர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வையும் நம்மால் எழுதிவிட முடியும். மூன்றாவதாக நமக்கு ஒரு சமபடி அற்ற வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது கோஷி-ஆய்லர் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை. ஆனால் அதற்கு ஒரு தீர்வும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்மால் அதனுடைய இரண்டாவது நேரியல் சார்பற்ற தீர்வை மெத்தட் ஆஃப் ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் மூலம் கண்டுபிடித்து அதனுடைய பொது தீர்வை எழுதிவிட்டு பின்னர் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸை கொண்டு குறிப்பிட்ட தீர்வு ஃபார் சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடித்து இந்த YH + Y* இன் தொகை அந்த சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்று எழுதிவிட முடியும். எனவே இந்த மூன்று வகையான சமபடியற்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்புகளுக்கும் நம்மால் பொது தீர்வு என்ன என்பதை எழுதிவிட முடியும். எப்படி எழுதலாம், அவற்றின் வரைமுறை என்ன என்பதைத்தான் நாம் இதுவரை பார்த்தோம்.